ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பணியமர்த்தப்பட்ட இந்திய ராணுவ அதிகாரியான கர்னல் விஜய் மேனன் மொஹ்சின் மற்றும் அவரது சகோதரர்கள் ஆபில் மற்றும் கபில் ஆகிய 2 பயங்கரவாதிகளை பிடிக்கிறார். பழிவாங்கும் விதமாக பயங்கரவாதிகள் அவரது இளம் மகன் ஹர்மானை கடத்தி தங்கள் ஆட்களை விடுவிக்க கோரி வருகின்றனர். அவரது மனைவி மெஹரின் வேண்டுகோள்களுக்கு மத்தியிலும் தேசிய பாதுகாப்பை சமரசம் செய்ய விஜய் மறுக்கிறார். அவர் ஆப்பிளை தூக்கிலிடுகிறார், மேலும் நாட்டின் பாதுகாப்பு தனிப்பட்ட உறவுகளை விட முக்கியமானது என்று அறிவிக்கிறார். 8 ஆண்டுகளுக்குப் பிறகு ஹர்மன் திரும்புகிறார். ஒரு பயங்கரவாத முகாமில் மீட்பு நடவடிக்கையின் போது இராணுவம் பல பணய கைதிகளை கண்டுபிடிக்கிறது. அவர்களில் இப்போது வயது வந்த ஹர்மனும் ஒருவர். மெஹர் அவரை மகிழ்ச்சியுடன் திரும்ப வரவேற்கிறார். ஆனால் விஜய் தனது மகன் மாற்றப்பட்டிருக்கலாம் அல்லது மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கிறார். டிஎன்ஏ சோதனை ஹர்மன் உண்மையில் அவர்களின் உயிரியல் மகன் என்பதை உறுதிப்படுத்துகிறது. தீவிரமயமாக்கல் மற்றும் குடும்ப நெருக்கடி, பல வருட சிறைவாசம் ஹர்மனை கபிலின் செல்வாக்கின் கீழ் ஆழமாக தீவிரமயமாக்கியுள்ளது. தீவிரவாத சித்தாந்தத்தின் மீதான அவரது விசுவாசம் அவரது குடும்பத்தினர் மீண்டும் இணைவதற்கான முயற்சிகளுடன் மோதுகிறது. மெஹர் உணர்ச்சிபூர்வமான உறவுகளை மீட்டெடுக்க முயற்சிக்கிறார். அதே நேரத்தில் விஜய் பாதுகாப்பாக இருக்கிறார். ஹர்மன் ஏற்படுத்தக்கூடிய அச்சுறுத்தலை அறிந்திருக்கிறார். பதட்டங்களும் மோதல்களும் வளர்ந்து வரும் அவநம்பிக்கை மோதலுக்கு வழிவகுக்கிறது. அங்கு ஹர்மன் ஆயுதம் ஏந்திய தனது தந்தையை எதிர்கொள்கிறார். குழப்பத்தில் மெஹர் தற்செயலாக சுடப்பட்டு காயமடைகிறார். குழப்பம் மற்றும் குற்ற உணர்ச்சியால் மூழ்கி ஹர்மன் தப்பி ஓடுகிறார். மெஹரின் இரகசியமும் இறுதிப் பணியும் ஒரு முக்கிய வெளிப்பாட்டை தொடர்ந்து வருகிறது. மெஹர் ஒரு இரகசிய இந்திய உளவுத்துறை செயல்பாட்டாளராக இருப்பது தெரிய வந்துள்ளது. அணை திறப்பு விழாவில் கபில் ஒரு பெரிய குண்டுவெடிப்பை திட்டமிடுகிறார். அதில் ஹர்மன் அறியாமலேயே ஈர்க்கப்படுகிறார். மெஹர் கபிலை பிடித்து வெடிகுண்டு செயலிழக்கச் செய்யும் குறியீட்டை பிரித்தெடுத்து அதை விஜய்க்கு அனுப்புகிறார். இந்த செயல்பாட்டில் கடுமையாக காயமடைந்த அவள் பணிக்காக தன்னை தியாகம் செய்கிறாள். உச்சக்கட்டமும் தீர்மானமும் விஜய் மற்றும் ஹர்மன் ஆகியோர் இணைந்து குண்டை சரியான நேரத்தில் செயலிழக்கச் செய்கிறார்கள். மீட்பின் இறுதிச் செயலில் ஹர்மன் மற்றொரு தாக்குதலை தடுக்க தனது உயிரை பணயம் வைக்கிறார். தாக்குதல் முறியடிக்கப்படுகிறது, ஆனால் மெஹர் காயங்களால் இறந்துவிடுகிறார். விஜய் மற்றும் ஹர்மன் மெஹரின் தியாகத்திற்காக துக்கம் அனுஷ்டிப்பதைப் போல படம் முடிகிறது. மேலும் அவரது கடமை மற்றும் தேசபக்தியின் மரபால் ஒன்றுபட்டுள்ளனர்.